எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம். கலையரங்கம், தகர கோட்டகை, முதல்ல கல்யாண மண்டபத்திலேருந்து வந்தது. கல்யாண மண்டபமாக இது என்னது? இன்னைக்கு அருமையான தோது, 2 ரூம் இருக்குது. என்னுடைய ஸ்டூடெண்ட் எதுவும் பண்ணிடுறாங்கன்னு எனக்கு பையன். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மைசெட்டு சூப்பர் தம்பி, சொந்த மைசெட்டாப்பா. அங்கே ஏறி உட்காந்துருக்காரு வண்டி ஓனரா. உண்மையிலே சிரிச்சிட்டேன். அவன் சிரிச்சிட்டா நமக்கு அவன் அடிமை, அவன் முறைச்சிட்டானா நான் கும்பிட்டுருவேன். சித்த பையன்டா. பணம் அப்படி ஏறுவேன், பணம் ஏறுவேன்ப்பா. பணம்மா உண்மையிலே வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. பொம்பளையெல்லாம் அங்கே உட்காந்துருக்கு, ஏத்தா பொங்க வைக்கிறதுக்காக என்னதான் பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, கடைசி வரைக்கும் முதுகு மட்டும் பார்த்துட்டு 100 நாள் வேலையில் போய் உட்காந்து பேசிட்டு குசி விட்டுவாங்க. தான் காமெடி இதுதான். ஹலோ, அப்போ வாங்க போ பொன்னாடா பார்த்து. என்னது? நான் சாரு கிடையாதுங்க, நான் வியோ போக முட்டேன். சொந்த பெரிய மையம் வாவோட அத்துருவேன், நாக்கு போட கொண்டுவேன். என்ன மச்சான் அங்கேயா? நான் சித்தம்மை தம்பி. ஐயா அந்த கம்பி எடுக்க சொன்னேன், எடுக்க முடியாதா? சேச்சி பச்சி இல்லாத தட்டி விட முடியாது. கோடாங்கி வாசிக்கும் போது உட்காருவேன், ஒரு மசரும் தெரியாது. கேமரா இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க, கபட்டுக்குள்ளே வைவேன். சும்மா அங்கே ஒன்றும் செய்ய மாட்டேன். சும்மா ஓட்டு விடுப்போம். நாங்கள் ஊர் கோயில் மாடு தானே, நான் கருப்பன் கோயில் மாடு, இவன் நொண்டிச்சாமி கோயில் மாடு. போட்டு எதுக்கு வர்றாங்கன்னு தெரியும். இங்கே 6 மணி சொல்லிருக்க அன்பு தம்பி உண்மையிலே படித்து விட்டு கலெக்டர் வேலை கூட போயிருக்கலாம். எவனும் கூப்பிட மாட்டேன். அன்பு தம்பி சந்துரு. ஏன் அவன் பேர் சந்துரு? சந்துக்குள்ளே இருப்பேன். தம்பி தோப்பூர் மருது. ஏன் அவன் பேர் மருது? தெரியல. தம்பி ஆல்ரவுண்ட் மணிவேல். மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். அவங்க அப்பா போர் கம்பெனி வச்சிருந்தார். மணிவேல். தாளம் தொடர்ந்து கழுத்தை சாச்சு முண்டை. பொம்பளைகிட்ட அடி வாங்கியிருக்கேன், ஒத்த சைடாக இருப்பேன் பாருண்டா. உதட்டில் கிஸ் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளை கொடுத்துருக்கேன், உலகிட்ட அடிச்சிருச்சு, புரிய சாச்சு. சதீஷ் ஐயா, ஐயா விழா கமிட்டி இந்த யூடியூப் பூரா மூடுறது மாதிரி துண்டை கொண்டு மூடி போட்டு வருங்க. அந்த யூடியூப் எங்களுக்கெல்லாம் மூத்தவர் அண்ணே, கடலாடியிலே இருக்கக்கூடிய புனவாச மண்ணின் மைந்தன் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அண்ணன் தான். நாடக உலகத்திலே முத யூடியூப் எடுத்த மூத்தவர்னா அவர் தான்ப்பா. என்னமோ பெரிய கிரிக்கெட் பார்க்குற மாதிரி இந்த கண்டாலுமே தட்டுறேன் பாரு. இப்படி என்னடா தட்டுற பாண்டிய நக்கல் பண்ணுறியா? செய்வனை வைக்கிறத கொண்டு விடுன்றான். சத்தியாம தண்ணே ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடனேன். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க.
ஐயா மேலைக்கு வாங்கய்யா. ஐயா உட்காந்துரு, காவல்துறை தானே, வாங்க. நாட்டில் அவன் துண்டு கிடைக்காம தர்றேன். ஐயா வரும்போது துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்கய்யா. உள்ள கருப்புசாமி போடுறேன், கணேஷ் போல ஓட்டுறாயா, அதில் ஏவி விட்டு போறேன். வந்து இங்கே வர அவங்களுக்கு அண்ணே அந்த ஸ்டாண்டை தள்ளி விட்டு வானே, ஸ்டாண்டை தள்ளி விடு, தூக்கக்கூடாது. காவல்துறை ஐயா, நீ விழா கமிட்டியா? காக்கி சட்டை போட்ட கருப்பசாமியாக நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. மேலகாரெல்லாம் யாரு? செட்டுக்காரல்ல, மதிப்புக்குரிய மை செட்டு வாப்பா. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், முண்டை பொம்பளை அடைக்கல, அதையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், எதையும் கரெக்ட் பண்ணலாம்ட்டு. நம்மள்ட்ட ஒன்று இருக்குது, 3 உள்ள தாயில் ரெடி பண்ணுறீங்களாப்பு. அவனெல்லாம் ஈஸியாக லேடிஸை வச்சு காசு வாங்கிடலாம். என் அன்பு தம்பி மை செட்டு முனீஸ்வரா, நீ தானே போனது? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர் மை செட் நல்லா இருக்கு. நீ சூப்பர் டைப், நல்லா சிரிச்சு ஒரு 50 ரூபா விடுவேன். அவன் நம்மகிட்ட டிவி வாங்கி கேட்பான்ட்டாமே. வாழ்த்துக்கள் முனீஸ்வரா, ஒரு கைதட்டு கொடுங்க என் தம்பி. அப்போ வேற யாருக்கும் போடணுமா? உள்ள யாரும் போக வேணாம், அப்போ போகக்கூடாது. ஏன்னா காப்பா கழட்டிட்டு கூட அடிச்சுக்கிட்டு இருப்பேன், போவே விடாது, விடவே மாட்டேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய எம் கிருஷ்ணாபுரம், உண்மையிலே இந்த கிராமத்தாளர்களுக்கு ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னு சொல்லாம போறிய, எங்களுக்கு என்ன கேட்டாலும் செய்து தந்தார்கள். இத்தத்தண்டி இடத்தையும் எங்களுக்கு கொடுத்தார்கள். நல்லா இருக்கும். ஆனால் எந்த சாமி உண்ணியமோ இன்னைக்கு காப்பு கட்டியிருக்கிய. இதே காப்பை அவுத்த ஊருக்கு போனோம்னா செத்தான். என்னைய ஒரு ஆள் கேட்டேன், ராசவாட்டி நீ தானான்ட்டேன். போதே, நான் துண்டு வாங்குவது பெரும்பாலும் எனக்காக அல்ல, வெளியூர்லேருந்து வருகிறது எங்கள் அண்ணன் தம்பி மரியாதையை நான் பெற்றுக்கொண்டேன். ரொம்ப நன்றி அண்ணே. தம்பி ரூம்பாய், எந்த ஊர்லோட ஆம்பளை எப்படி நடந்தேன்? எக்கோ வைங்க, போ சாமியை கூப்பிடுவோமா? ஹலோ 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 ஹலோ. துடியாக இருக்கிறதா இந்த கருப்பசாமி மகா காளியம்மன், உஜயினி மகா காளியம்மன், 18ஆம் படி பெரிய கருப்பு, மதுரை பாண்டிமுனி, கள்ளிசேரி காளிமுனி ஐயா. அரும்பு குறையாம யாராவது ஆடி வந்து இந்த கேட்ட லேசா பிடிக்க விடணும்ப்பா. பொன் கருவையே கருவி சொன்ன சொல்லு மாறாது எங்க பாட்டங்க ஆண்டசாமி, நாட்டுல சொல்வாக்கு தப்பாது. 1000 யானைக்கு சமமுடா என் 18ஆம் படி பெரிய கருப்பு. கருப்பை இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்கும்டா. கருப்பு உன்னை எதுக்குற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனம். கொஞ்ச நேரம் கிருஷ்ணாபுரத்துல உள்ள என் கருப்பனையும் எங்க ஆத்தா என்ன நினைக்கிற? இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க? மேல மடக்கம்மாயாய் எங்க வாண்டி முனிக்கு நித்த ஒரு நீச்சல் போட்டியா. எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறுமுடா. என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டேன். கர்ப்ப சொன்ன சொல்லும் மாறாதே, சொல்வாக்கு தப்பாது, சொல்வாக்கு தப்பாதுப்பா. சொன்ன சொல்லு மாறாதே, சொல்வாக்கு தப்பாதையா, சொல்வாக்கு தப்பாதையா. 18 படி கருப்பு எகருப்பு, நாரவரக்கா
மலையாள நாட்டினிலே மலையாள நாட்டினிலே வச்சு வளர்க்க முடியாதப்பா வளர்க்க முடியாதப்பா ஈனாடு இறங்கிட்டு யாடாட்டா அழகு மலை காடு அருவி மலை சொங்கப்பா கூண்டு கிளிய கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசாமுடா கருப்பனோட தங்கச்சி பத்தினி தெய்வமுடா தங்கச்சி வந்துட்டாரா அண்ணன கனமுடா கருப்பன கனமுடா தங்கச்சியே வந்துட்டாளா கருப்பன கணமையா அட கருப்பனையும் கணமையா தீர்த்தக்கர பொன்றாக்கி தீர்த்தக்கர பொன்றாக்கி மொட்ட கௌரம் முனியையா என் வெள்ளா போய ஜாமிடா என் மேல மடக்காரன காணாமுடா மேல மடக்கம்மாயா பாண்டியே மேளமடக்கம்மாயா நித்த ஒரு நீச்சல் போட்டியா நித்த ஒரு நீச்சல் போட்டியா எந்த மட சொந்த மட எங்க பாண்டிக்கு எந்த மட உகந்த மடப்பா பாடாத சுருட்டு வட அடிக்குதுடா கிருஷ்ணாபுரத்துல பாண்டி முனி குடிச்ச சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டி சுருட்டு வாட அடிக்குதுடா வாடா ஏய் குட்டு வட அடிக்குதையா குட்டு வட அடிக்குதரகம் குட்டு வட அடிக்குதையா என் அண்ணே அண்ணே அலிஜரி கோடாங்கி ஏ கோடாங்கி ஓடாங்கி என்ன ஆத்துக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முடி இருக்க என் பாண்டி முடி சவக்கையில விளையாடு கல்லிஜரி கம்மாயாட்டா 21 வருஷமா நாடு ஊரா பேர் வாங்க வச்சேன் ஏன் கலிஜரி கம்மாயா எங்க கிளவனுக்கு உடமறந்த பஞ்சு மத்த என் ரோஜாக்கார முனியாண்டி கள்ளிச்சேரி கம்மாயா கள்ளிச்சேரி கம்மாயா மானாமதுர போய் வாரே தங்கச்சிக்கு என்ன நானும் வாங்கி வரேன் மானாமதுர போய் வானே மல்லியப்பூ வாங்கி வானே முதல்ல போய் வாரே மல்லியப்பூ வாங்கி வாரே காலத்துக்கு கருகமணி எங்க ஆத்தாவுக்கு கூறப்பட்டு செலப்பா காதுக்கு கருகமணி காதுக்கு ஊறப்பட்டு சேரப்பா பொழுது இருட்டுதடா ஆஹா கலியரி உடமரா அலறுதடா அண்ணன காணாமுடா உன் தங்கச்சி உடமரத்துல அலமோதுறாடா காளியாத்தா பொழுது இருட்டுதடா உடமரடா உடமரந்தாளடா சித்திர மாசத்தில தேரோடும் மதுரையில சித்திர மாசத்தில தேரோடும் மதுரையில சித்திர மாதத்தில தேரோடும் மதுரையில ஒரு தரண்டிருச்சு உள்ள ஊரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு முள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு புள்ள
ஒத்துமையும் ஆயிருச்சு நாடுது ரெண்டு ரச்சு மாமா ஆடுத ரெண்டு இருச்சு ஏமாமா தம்பிகளை பார்க்க தானே எழலமா போய் தம்பிகளை பார்க்கத்தானே மாமா தந்தனத்தானே எழலோ தானே ஏலேலோ தந்தனத்தானே தந்தனத்தானே எழலோ கூட வாடா காளிமுனி அது என்ன சாமிடா லோக்கலா லோக்கல் சாமி ஒன்று எந்திரிச்சு ஆடணும் அங்கனையே நெளிக்கிறாங்களே என்னன்னு ஆனால் பொம்பளையாளு மாதிரி சாமி ஆட முடியாது ஒரு ஒம்பளை ஆடிச்சுன்னா 3 ஒம்பளை அமைக்கிறோம் எந்த ஜாடாதிரி சேலை உரியதிரி பாவாடா வருதுன்னு பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான எங்களுக்கு தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய மூத்த அன்னைங்களுக்கு வணக்கம். குழந்தைகள் போல் இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்கு 2வது வணக்கம். நம்மளை எல்லாம் உருவாக்கின தாய் தகப்பனுக்கு 3வது வணக்கம். வணக்கம்தான். அது எந்திரிச்சு போகிறது நல்லது. அது எதுக்காகணும்? கை தட்டுங்க, கை தட்டுங்க. தேசங்களில் மரண உத்தராகலாம். நாடகம் கதம்ப நாடகம். இந்த கதம்ப நாடகம் 3 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம்யா. அதுக்கப்புறம் நீ ஆத்தான் நோத்தான்லாம் நடிக்க மாட்டான். 3 மணி தான். ஏன்னா கருப்பு இறங்கும் போது அருவா ஷார்ப்பாக இருக்கும். அப்படித்தான் ஒரு கருப்பை வந்துவேன், பூஜா வந்துவேன், ரீப்பரில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். பட்டாக்குன்னு ஏறும்போது சொடக்குன்னு உடஞ்சி ஊர் அம்பலார் மண்டையில் அடிச்சு அதில் பிறந்தவன் இவன் அம்பலார்னே. இந்த கதம்ப நாடகம் என்றால் என்ன அப்படின்னா 2 டான்ஸ் 4 பப்புன்னு வருவோம். நீங்கள் நினைக்கலாம் 2 டான்ஸை வச்சு 4 பேர் என்ன செய்வீங்க? ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் கேமரா ஃபோக்கஸில் இருக்காங்க அவங்க. அது இடுப்பை கூட கட்டின தொட்டால் கூட இவங்க காலையில் கட் பண்ணி அந்த பிள்ளைக்கு அனுப்பி விட்டுருவேன். புருஷன் 60 கம்புட நிற்பேன். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் 6300 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். லைட்டாக ஒரு கீரல் விழுந்தால் 850 ரூபா பில்லு போட்டிருக்கான் புருஷன். ஏதோ தடவுவேன், மூடு ஏறினாலுங்க போய் அடிச்சு விட்டு போயிட்டே. என்ன பேசுகிறேன்னே எனக்கே தெரியாது. தெரியாதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. தெரிஞ்சுட்டா வராது. வாங்க சித்தப்பைங்களா பெரியப்பைங்களா உட்காரா. மண்டை அள்ளிடுச்சு. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகட்டும். மாற்றி மாற்றி குனிஞ்சிட்டு அடிச்சு போட முடிஞ்சு. ஆமாம், இதுக்கு மேலே காமெடி. பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்கட்ட நான் என்ன சூம்ப முடியே? ஏன்ட்ட வந்து கேட்குறாங்க, அண்ணே நீ நாடகத்துக்கு போறிய நல்ல பிள்ளையா இருந்தா சொல்லுனே. கிடைக்கலையாடா? கிடைக்கட்ட ஏன் இப்போ ஃபீல் பண்ணுற? தமிழ் செக்ஸ் வீடியோ அதை பார்த்துட்டு அடிச்சுட்டு போயிட்டே. என்னப்பா நீ வந்து அடிச்சு விட்டு. என் தம்பிகளெல்லாம் ஆக சிறந்த படைப்பாளிகள். என் தம்பிகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் மிக சிறந்த படைப்பாளி. இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றாங்களே, காரணம் போர்லாங். வணக்கம்டா உள்ள. பூரா மண்டை வெட்டி எவைமையே எவன்னு தெரியாது. பூரம் சுற்றி வெட்டி வாமடை ஓட்டு வச்சுருவேன். அந்த காலத்திலே வெட்டின வெட்டு ஒரே வெட்டு, செம்புரியாட்டு வெட்டு. அதுதான் என் மண்டை. நல்லா பாருங்க, இதான் வெட்டு தங்கப்பாண்டி. இப்போ சின்ன பையன் போய் 3வது படிக்கிற பையன் போய் சலூன் தொழிலாளியை போய் சித்திரப்படுத்துகிறான். என் மண்டையை மொத்தமாக கொத்தி கொத்தி விடுங்கள், கொத்தி விடுங்க, மசுரை புடுங்கன்றேன். அதில் சில பேர் தீய வைக்க சொல்கிறேன். அப்படித்தான் ஒரு சலூன் கடைக்காரர் தீய வச்சுட்டாரு, அமத்த தெரியல. போய் ஊர்நிலை போய் விழுக போனேன். அங்கே ஒரு பொம்பளை காலுகணும் பொம்பளை விளக்க மாட்டேன் அடிச்சு அவனை. அதில் பிறந்தவன் தேவை.